கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். இப்போ சில இடங்களில் இறைவன் கொடுத்த வார்த்தை அப்படின்னு பதிவிடுறாரு. சில இடங்களில் அவர் தன்னோட வார்த்தைகளாக பதிவிடுறாரு. இது எது உண்மை? ஐயாவுடைய வார்த்தைகள் எல்லாமே இறைவனுடைய வார்த்தைகள் தான். சொல்ற வார்த்தையெல்லாம் ஒரு ராமலிங்கன் ஒருத்தர் சொல்லிட்டு போன வார்த்தைன்னு இவங்க நினைச்சிடுவாங்கன்னு ஐயாவுக்கு தெரியும். ஒரு ஞானி ஒரு சித்தர் சொன்னாரு, வேண்டியதே எடுத்துக்கறலாம். எனக்கு நெருக்கமான ஒருத்தவங்க, ஏன் எங்களுடைய அம்மா இறந்து போனாங்க, 23 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. அவங்க இறந்து போகும்போது ஓன்னு அழுதேன். ஏன்னா அம்மா தானே எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் ஆம்பளை பசங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா என்னுடைய உலகம் பெரும்பாலும் என்னுடைய அம்மா தான். என்னுடைய அப்பா என்னுடைய அண்ணன் தங்கையெல்லாம் இருந்தால் கூட என்னுடைய உலகம் முழுக்க முழுக்க எங்க அம்மாவை சார்ந்த உலகமாவே ஓன்னு அழுதேன். அது ஐயா பாடல சொல்றாரு, இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றேன். சரி, ஒருத்தர் இருந்தார், சன்மார்க்கத்தில் பக்தியோடு இருந்தார். அவர் கொஞ்சம் தவம் பண்ணார், அவர் இறந்துட்டார். அவர் சன்மார்க்கி இல்லையாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இல்லை. ஐபிசி மையன்பர்களுக்கு வணக்கம். அருட்பெருஞ்சோதின்ற சீரியஸ் வழியாக சன்மார்க்கத்தோட தத்துவங்கள்லாம் டீகோட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சிட்ருக்கோம். சன்மார்க்கத்தில் ஆழங்கால்பட்ட காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயாவை இன்றைக்கும் மீட் பண்ண போகிறோம். வணக்கங்க. வணக்கம். இப்போ சில இடங்களில் இறைவன் கொடுத்த வார்த்தை அப்படின்னு பதிவிடுறாரு. சில இடங்களில் அவர் தன்னோட வார்த்தைகளாக பதிவிடுறாரு. இது எது உண்மை? ஐயாவுடைய வார்த்தைகள் எல்லாமே இறைவனுடைய வார்த்தைகள் தான். ஐயா அதை பாடல்லே பதிவு பண்ணுகிறார். அதுவும் மரணமில்லா பெருவாழ்வு வரக்கூடிய பாடல் தான், நமக்காக பரிந்துரைத்த பாடல் தான். ஏன்னா நாம் சொல்கிற வார்த்தையெல்லாம் ஒரு ராமலிங்கன் ஒருத்தர் சொல்லிட்டு போன வார்த்தைன்னு இவங்க நினச்சிடுவாங்கன்னு ஐயாவுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஞானி ஒரு சித்தர் சொன்னார், வேண்டியதே எடுத்துக்கறலாம். வேண்டியதை எடுத்துக்கலான்னா என்ன, நமக்கு எது சரிப்பட்டு வருமோ அதை எடுத்துக்கிடுவோம், இல்லைன்னா விட்டுடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் மனிதர்களுக்கு உண்டு. அதனால தான் ஐயா சொன்னார்னா, இதெல்லாம் என்னுடைய வார்த்தை இல்லைப்பா, இறைவனுடைய வார்த்தைப்பா. அது ஐயா பாட்டில் பதிவு செய்கிறார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கார் நத்தருணம் இதுவே. எப்பா, நான் சொல்றதெல்லாம் நான் சொல்லலப்பா, எனக்குள்ள இருந்து அவன் சொல்றான்ப்பா. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, இறைவனுடைய வார்த்தைப்பா. நம்புமீனோ நமரங்கால், தயவு செஞ்சு நம்புங்கப்பா, நல்ல தருணம் இதுதான்ப்பா, நம்புங்க. இது வரைக்கும் நீங்க நம்பலையா, விட்டுடுங்க, இப்போவாது நம்புங்க. நம்புனீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாடல்ல கொடுக்காங்க ஐயா, இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர். எனக்கு நெருக்கமான ஒருத்தவங்க, ஏன் எங்களுடைய அம்மா இறந்து போனாங்க, 23 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. அவங்க இறந்து போகும்போது ஓன்னு அழுதேன். ஏன்னா அம்மா தானே எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் ஆம்பளை பசங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் என்னுடைய உலகம் பெரும்பாலும் என்னுடைய அம்மா தான். என்னுடைய அப்பா என்னுடைய அண்ணன் தங்கையெல்லாம் இருந்தால் கூட என்னுடைய உலகம் முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவை சார்ந்த உலகமாகவே இருந்தது. இப்போ ஓன்னு அழுதேன். அது ஐயா பாடலை சொல்றார், இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர், கத்திரிங்க. உலகீர் இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர். இரவாத பெருவரம் ஏன் நீ அடைய முடியாது? ஐயா கேள்வியா கேட்கிறார். இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர். மறந்திருந்தீர், மறந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும், மறந்திருந்தீர். பிணி மூப்பில் சம்மதமோ, உனக்கு நோய் வந்தா சம்மதமா, மூப்பு வந்தா சம்மதமா? சம்மதம் இல்லை இல்ல. அப்ப பிணியும் மூப்பு ஏன் வருது? மரணம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி தான் பிணியும் மூப்பும். நரை திரை பிணி மூப்பு எல்லாமே மரணம் வரப்போது நமக்கான அறிகுறி தான். எனக்கு 10 வயசுல கேட்ட காது சத்தம் இப்ப கேட்கல, இப்ப கேட்கக்கூடிய அளவு சத்தம் எனக்கு 70 வயசுல கேட்கலைன்னா, என்னுடைய காது கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துட்டு வருதுன்னா மரணம் கொஞ்சம் கொஞ்சமா வருதுப்பான்னு அர்த்தம். என்னால கண்ணாடி போடாம பார்க்க முடியலைன்னா கண்ணு குறைஞ்சுக்கிட்டே வருது, சக்தி குறைஞ்சுக்கிட்டே வருது, மரணம் வருதுன்னு அர்த்தம். ஐயா சொல்றார், இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர், மறந்திருந்தீர். பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு, மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர். நல்லோர் மனசு எதை பார்த்து நடுங்குன்னு ஐயா சொல்றாரு தெரியுங்களா? இதையெல்லாம் பார்த்தா நல்லவங்க மனசு நடுங்குமா. எதை பார்த்தா? மரணத்தை பார்த்தா நடுங்கும், பிணியை பார்த்தா நடுங்கும், மூப்பை பார்த்தா நடுங்கும், நரைத்திரையை பார்த்தா நடுங்கும். யாரு? நல்லோர்கள். ஆமா, நல்லவர்கள்னா யாரு? சன்மார்க்கத்தில் மரணத்தை அடையக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பயிற்சி பண்றவங்கள தான் நல்லவர்களை சேர்க்க முடியும். முயற்சியில் இருக்கிறவங்கள. ஏன்னா இந்த இடத்துல பாடலுக்கு அதான் பொருள். பொதுவாக உலகில் ஒரு நல்ல குணங்களோடு இருக்காருன்னா அவர் நல்லவர்கள் தான் சொல்லுவோம். நான் அதை இல்லைன்னு மறுக்கல. இந்த பாடலை நல்லோர்கள் யார் அப்படின்னா,
மரணத்தை தவிர்த்துக்கொள்வதற்கான முயற்சியில் இருப்பவர்கள் தான். இன்னும் ஐயா தெளிவா சொல்றாங்க, சாகாதவனே சன்மார்க்கி. ஐயா அச்சு டிக்ளேர் பண்ணிட்டு ஐயா எதையுமே விட்டு வச்சுட்டே போகல. சரி, ஒருத்தர் இருந்தார் சன்மார்க்கத்தில் பக்தியோடு இருந்தார், அவர் கொஞ்சம் தவம் பண்ணார், அவர் இறந்துட்டார், அவர் சன்மார்க்கி இல்லையாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இல்லை, அவரும் சன்மார்க்கி தான். அவர் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியில் இருந்தார், அதை இல்லை என்று நாம் மறுத்துவிட முடியாது. அவர் தயவோடு இருந்தார், பக்தியோடு இருந்தார், தவம் பண்ணார். ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவருடைய தவம் முற்று பெறாமல் போய்விட்டது. கொஞ்சம் முயற்சி குறைவாக இருந்திருக்கலாம், திடீர்னு ஏதாவது ஒரு நோய் தாக்கியிருக்கலாம், ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்திருக்கலாம். அவங்களும் சன்மார்க்கிகள் தான். ஆனா யார் முழு சன்மார்க்கி? வெற்றி பெற்றவர்கள் தான் முழு சன்மார்க்கி. ஒரு போருக்கு ஒரு போர் வீரன் போற சண்டைக்கு போறானாலே அவன் வீரன் தான். ஜெயிச்சா இங்க ஒருத்தர் சிலர் மரணம் அடைவாங்க, சிலர் வெற்றி பெற்று வருவாங்க. ஆனால் சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் இலக்கு. ஒரே இலக்கு அதுதான். ஒரே இலக்கு அதுதான், வேற எந்த இலக்கும் கிடையாது. அந்த இலக்கை வைத்திருப்பவர்கள் நல்லவர்கள். அந்த நல்லவருடைய மனசு இதை பார்த்தெல்லாம் நடுங்கும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அதனாலதான் ஐயா திரும்ப திரும்ப நமக்கு சொல்றது எல்லாமே, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைப்பா. ஏன்னா நம்முடைய பிறவிகள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லு மலையிலிருந்து ஐயா நம்முடைய பிறவிகளை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அதில் தேரையா இருக்கிறோம், பூச்சியா இருக்கிறோம், தாவரங்களா வர்றோம், எவ்வளவோ பிறவிகள். ஒவ்வொரு அந்த விண்ணப்பம் நம்ம எடுக்கும்போது படிக்கலாம், ஒவ்வொரு பிறவியும் எப்படி சாகுதுன்னு பாரு ஐயா. பிடிப்புண்டல், நசுக்குண்டல், அலைப்புண்டல், வெட்டுண்டல், கட்டுண்டல், ஒவ்வொன்றுலையும். இப்போ தாவரங்களை பார்த்தீங்கன்னா வெட்டுறாங்க, சாகுது. பூச்சிகளை பார்த்தீங்கன்னா நசிக்கிறாங்க, நசுக்குண்டல். இந்த அவத்தைகளையெல்லாம் அனுபவித்து வந்தேன்னு விண்ணப்பத்தில் சொல்லுவார். நாம் எல்லாருமே அப்படி இருந்து தான் வந்தோம், அப்படின்னு வந்து தான் இன்னைக்கு மனித பிறவியில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இதுக்கப்புறமும் திரும்ப மரணம் அடைஞ்சு இப்போ நல்ல அருமையான வாய்ப்பு இல்லையா? நான் அடுத்த பிறவி எனக்கு கிடைக்குது, நான் மனுஷனாவே பிறக்கிறேன்னு வச்சுப்போம். பசியும் பட்டினி இருக்கிற இடத்துல போய் பிறந்துட்டேன்னா, இல்லை அருட்பா இல்லாத இடத்துல போய் பிறந்துட்டேன்னா, இல்லை நாத்திகர்களுடைய கூட்டத்தில் போய் நான் பிறந்துட்டேன்னா எந்த பிரயோஜனம் இல்லையே. நான் எல்லாரும் முறை 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து இறந்து போயிடுவேன். அதனால சுத்த சன்மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துடணும். பக்தியோடு இருக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும், தயவோடு இருக்கணும். ஆனால் இது எல்லாமே எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மரணத்தை ஜெயிப்பதற்காகத்தான். இந்த பிறவி சூழலிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்காகவும் எப்பொழுதும் இறைவனாக இருப்பதற்காகவும் தான். அருட்பெருஞ்சோதி பதிவுகள் வழியாக வள்ளலாரோட சன்மார்க்க தத்துவங்களை பற்றி நிறைய சொன்னீங்க. இன்னும் அதிகமாக நாங்கள் கேட்க விருப்பப்படுறோம். ரொம்ப நன்றிங்க இந்த கருத்துக்களுக்கெல்லாம். ஐபிசி தொலைக்காட்சிக்கு என்னுடைய பணிவான நன்றிகள். இதை தொடர்ந்து பாருங்கள். வள்ளல் பெருமானாரை பற்றிய பல தகவல்களை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய தகவல்களை நம்ம ஐபிசி வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பதிவு செய்யுங்க. கருத்துக்களை பதிவு செய்கின்ற பொழுது நல்ல உள்ள வாங்கி கேள்விகளை கேளுங்க. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கேள்விகள் அனைத்திற்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருச்சி மற்றும் தஞ்சாவூர்.